ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தட்டை செய்யலாம். அதுக்கு நான் மாவை மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த மாவை எப்படி அரைக்குதுன்னு முறுக்கு வீடியோவில் பாருங்கள். மாவு எப்படி அரைக்கணுன்ட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த கேஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக இந்த மாவை வறுத்துக்கலாம். ரொம்ப ஹீட் ஆக்க வேணாம். லைட்டாக மாவு சூடு ஏறணுன்னே எடுத்துடலாம். லைட்டாக வறுத்துக்கணும். இந்த தட்டை செய்யறதுக்கு நம்ம இந்த கிண்ணத்தில் கேஸில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணியை அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தட்டைக்கு நம்ம இந்த பச்சை வேர்க்கடலை தான் போடணும். இதை நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த குறைப்பாக இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பூண்டை சும்மா தோலை மேலாக்கா உரிச்சிக்கோங்க. ரொம்ப உரிக்கணும்னு தேவையில்ல. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதில் மிளகு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை குறைன்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குறைன்னு இருந்தால் போதும். இந்த மாவுலேயே ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நான் சுடு தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மிளகா ஊற வச்சிட்டேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா நைஸாக ரன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவுலேயே ஆட் பண்ணிடலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பும் இந்த பாதியாக இருக்கிற சின்ன சின்ன உளுந்தும் நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதிலே ஆட் பண்ணிடுவேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடு பண்ணி இந்த எண்ணெயை இந்த மாவில் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு கலரிட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணி கலரிடலாம். இப்போ மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கின்னு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம தட்டி போட்டுடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஒட்டாது, நல்லா வரும். இப்போ நான் தட்டிட்டேன். கடாயில் போட்டுடலாம். இந்த மாதிரி உருண்டை ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக டக்குன்னு நம்ம தட்டி போட்டுடலாம். இப்போ கடாயில் போட்டாச்சு. வெந்து நிறுத்தி வேகட்டோன்னு திருப்பிடலாம். இப்போ தட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.